ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அதே போல் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த துவையலை நம்ம அடிக்கடி சாப்பாட்டு கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பசி எடுக்காமல் இருக்கும்ல, அந்த மாதிரி பிரச்சனையும் வராது. அதே போல் செரிமானம் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனையுமே வராதுங்க. இந்த சத்தான துவையலை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான துவையல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் இந்த மாதிரி ஒரு 3 துண்டு அளவுக்கு பெருங்காய கட்டி சேர்த்துட்டு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பும் காஞ்ச மிளகாவும் வரப்பட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வரணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் இந்த பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது இந்த பேனில் இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் 10 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டு இதோடைய கலரும் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இஞ்சும் பூண்டும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புதினாவை வதக்கி விட்டுக்கோங்க. புதினா பாதி அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு புதினா வதங்கி வந்ததும் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. அரை கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை 3மே நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த துவையல் செய்கிறதுக்கு 3 வகையான பருப்பு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்துக்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு துவையலாக இருக்கும். புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. புதினா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலோடைய சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு காஞ்ச மிளகாய், அதை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு இதை போல் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் நல்லா ஃபைனாக துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையலை அரைக்கும் போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் அரைச்சோம் அப்படின்னா இதை வெளியிலவே நம்ம 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அதுவே நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நாள் மட்டும்தான் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். அடுத்தது பேனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது நல்ல எண்ணெயிலே செஞ்சிங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். பருப்பும் இந்த காஞ்ச மிளகாவும் வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த துவையலை சேர்த்துக்கலாங்க. துவையலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் கூட கலந்து விட்டுடலாம். துவையலை சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. துவையலுக்கு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. நீங்கள் துவையல் அரைக்கும் போதே கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் அப்போ சேர்க்க மறந்துட்டேன்றதால இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த துவையலை வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துவையலோட சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எந்த பாத்திரத்தை ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த துவையலை ஒன்ஸ் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழம்பு இல்லாமல் போகிற டைமில் அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்லாம் சாதத்தை கூட இந்த துவையலை வச்சு அது கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.